எஸ்ராவின் ஜெபம். அந்திப்பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக் கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசா தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்துக்கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகளுள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். யூதாவின் பிரபுக்களில் சிலரும் ஆசாரியரில் சிலரும் லேவியரில் சிலரும் கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். எஸ்ரா இந்த வர்த்தமானங்களை கேட்டு மிகுந்த துக்கத்தோடு திகைத்தவனாய் உட்கார்ந்திருக்கிறான். பக்தியுள்ள இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் அவனோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் எஸ்ராவோ தன்னோடு கூட இருக்கிறவர்களை பார்க்காமல் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறான். இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் எஸ்ராவோடு கூடிக்கொண்டாலும் அவனோ அவர்களிடத்தில் ஒன்றும் பேசாமல் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்திப்பலி நேரத்திலே எஸ்ரா துக்கத்தோடு எழுந்து கிழித்துக்கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு தன் கைகளை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து ஜெபம் பண்ணுகிறான். எஸ்ரா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற வேளை தேவனுடைய ஆலயத்திலே அந்திப்பலி செலுத்துகிற வேளையாய் இருக்கிறது. அந்திப்பலி வேளையின் போது பக்தியுள்ள யூதர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய ஜெபங்களை ஏறெடுப்பது வழக்கம். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வார்கள். எஸ்ராவும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு அந்திப்பலி நேரத்தை தேர்வு செய்கிறான்.
இஸ்ரவேல் புத்திரரில் அநேகர் அருவருப்புகளை செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். எஸ்ரா அவருடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திலே அந்திப்பலி நேரத்தில் செலுத்தப்படும் பலியானது மனுஷருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு அடையாளமாக செலுத்தப்படும் மகா பதிலீடாய் இருக்கும். எஸ்ரா கர்த்தரை நம்புகிறான். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார் என்றும் எஸ்ரா நம்புகிறான். எஸ்ரா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்து ஜெபம் பண்ணுகிறான். அவன் தன்னுடைய கைகளை விரித்து ஜனங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான். எஸ்ராவின் விரிக்கப்பட்ட கைகள் பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரரின் தலைகள் மீது வைக்கப்பட்ட கைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் பாவ நிவாரண பலிகளை செலுத்தும் போது ஆசாரியனும் பாவம் செய்தவனும் அந்த ஆட்டுக்குட்டியின் மீது தன்னுடைய கைகளை வைப்பது வழக்கம். அதற்கு அடையாளமாக எஸ்ரா தன்னுடைய கைகளை கர்த்தருக்கு நேராக விரிக்கிறான். பாவ நிவாரண பலியின் மூலமாக நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படுகிறது. எஸ்ரா இதுவரையிலும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போதோ அவன் அந்திப்பலி நேரத்திலே துக்கத்தோடு எழுந்து முழங்கால் படியிட்டிருக்கிறான். அவனுடைய இருதயத்தில் காணப்பட்ட துக்கத்தினால் அவனால் இதுவரையிலும் எழுந்திருக்க முடியவில்லை. அவன் உட்கார்ந்த நிலைமையிலேயே இருந்தான். இப்போதோ எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறான். எஸ்ரா துக்கத்தோடு எழுந்து கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறான். மனம் திரும்புகிற பாவி கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்துவது வழக்கம். எஸ்ராவும் பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரருக்காக மனம் திரும்புகிறான். அதற்கு அடையாளமாக எஸ்ரா முழங்கால் படியிட்டிருக்கிறான். எஸ்ரா அந்நிய ஜாதி ஸ்திரியை விவாகம் பண்ணவில்லை. இந்த விஷயத்தில் அவன் பாவம் செய்யவில்லை. யூதருடைய பிரபுக்களிலும் ஆசாரியர்களிலும் லேவியர்களிலும் சிலர் இந்த பாவத்தை செய்திருக்கிறார்கள். எஸ்ராவோ பாவம் செய்த அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறான். எஸ்ரா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தன் கைகளை விரித்து ஜெபிக்கிறான். இஸ்ரவேல் புத்திரரின் அருவருப்புகளின் நிமித்தமாக அவனுடைய இருதயம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ளே மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. எஸ்ரா தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்து தன் இருதயத்தில் உள்ள துக்கங்களையும் கவலைகளையும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். எஸ்ரா கர்த்தரிடத்தில் ஏறெடுத்த ஜெபம் இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எஸ்ரா இஸ்ரவேல் ஜனத்தாரின் பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை செய்கிறான். அவர்களுடைய பாவத்திற்கும் எஸ்ராவுக்கும் சம்பந்தமில்லை. எஸ்ரா அவருடைய பாவத்திற்கு பங்காளியும் அல்ல. அவன் பாவத்திற்கு விலகி ஜீவிக்கிறான். ஆனாலும் எஸ்ராவும் பாவிகளாய் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரோடு தன்னையும் ஒருவனாக பாவிக்கிறான். ஆகையினால் எஸ்ரா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது எங்கள் அக்கிரமங்கள் என்றும் எங்கள் குற்றம் என்றும் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறான். எஸ்ரா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று சொல்லி ஜெபிக்கிறான். அக்கிரமங்களும் குற்றங்களும் பெருகும்போது அவை நம்முடைய தலைக்கு மேலாக பெருகும். அது வானபரியந்தம் வளரும். தலைக்கு மேலாக வெள்ளம் போகும்போது நாம் தண்ணீரில் மூழ்கி அழிந்து போவோம். அதுபோலவே அதிகமாய் பாவம் செய்கிறவர்கள் தங்கள் பாவங்களில் மூழ்கி அழிந்து போவார்கள். நம்முடைய பாவங்கள் பெரிதாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு நாம் உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. எஸ்ரா இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறான். அவன் கருக்கி, எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் என்று ஜெபம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் இருந்தபோதும் கர்த்தர் அவர்களை மறக்கவும் இல்லை, அவர் அவர்களை கைவிடவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்த காலத்திலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளங்கள் அவர்கள் மத்தியிலே காணப்பட்டது.
கர்த்தருக்கு மீதியானவர்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலும் இருந்தார்கள். இவர்கள் தங்களுடைய சத்துருக்களின் கைகளுக்கும் பட்டயங்களுக்கும் தப்பித்துக் கொண்டார்கள். பெர்சியா ராஜாக்களின் கிருபைகளும் தயவுகளும் அவர்களுக்கு கிடைத்தது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்த நன்மைகளையும் காண்பித்த கிருபைகளையும் எஸ்ரா கர்த்தரிடத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிறான். எஸ்ரா கர்த்தரை நோக்கி, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்றும், நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன இதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்கச் செய்தார் என்றும் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுகிறான். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் என்னும் வாக்கியம் பாதுகாப்பான ஸ்தலத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் எபிரேய வழக்கு சொல்லாகும். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை எடுப்பித்து கட்டியிருக்கிறார்கள். பாழாய் போனதை புதுப்பித்திருக்கிறார்கள். யூத மார்க்கம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆசாரியரின் வகுப்புகள் மறுபடியும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனைகள் கிரமமாக நடைபெறுகிறது. கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேலரின் கண்களை பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார். அவர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை புதுப்பித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது மரித்து போனவர்கள் உயிர் பெற்றது போல இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். எஸ்ரா கர்த்தரை நோக்கி, இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம் என்று மிகுந்த மனவேதனையோடும் இருதயத்தின் பாரத்தோடும் சொல்லுகிறான். விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். ஆதியாகமம் 34:14. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கற்பித்த கற்பனைகளை எஸ்ரா இங்கு கர்த்தரிடத்தில் நினைவுபடுத்தி சொல்லுகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவருடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாய் இருக்கிறது என்றும், ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின் வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றும் சொன்னார். கர்த்தர் கற்பித்த கற்பனைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பீர்களாக என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். கர்த்தர் காரணமில்லாமல் தம்முடைய கற்பனைகளை சொல்ல மாட்டார். இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்தாரோடு சம்பந்தம் கலந்தால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களை அந்நிய தேசத்தாரின் விக்கிரக ஆராதனை பழக்க வழக்கங்களினால் தீட்டுப்படுத்திக் கொள்வார்கள். அந்நிய தேசங்கள் அசுத்தமான தேசங்கள், அவை கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அசுத்தத்திற்கும் சுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசத்தாரை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கிறார்கள். இந்த பாவங்களுக்காக அவர்களுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எஸ்ரா தங்கள் திரளான பாவங்களை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லும் போது, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறான். பாவமானது வெட்கமான காரியம். பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான சமூகத்திற்கு முன்பாக வெட்கப்பட வேண்டும். நம்முடைய மனதில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் காணப்பட வேண்டும். பாவத்தை குறித்த வெட்கமும் துக்கமும் நம்முடைய மனதில் காணப்படவில்லை என்றால் நாம் நம்முடைய பாவங்களுக்காக வருத்தப்பட மாட்டோம்.
நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். மற்றவர்களின் பாவங்களை குறித்தும் நாம் வெட்கப்பட வேண்டும், துக்கப்பட வேண்டும். மற்றவர்கள் பாவம் செய்தாலும் நாம் பாவம் செய்தது போல நமக்குள் வெட்கமும் துக்கமும் வேதனையும் உண்டாக வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களின் பாவங்களுக்காக நம்மால் உண்மையாய் ஜெபிக்க முடியும். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். லூக்கா 18:13. தங்களுடைய பாவங்களுக்கு உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அதிகமான வார்த்தைகளை சொல்லுவதற்கு கூட வெட்கப்படுவார்கள். கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கே பயப்படுவார்கள். அவர்களுடைய மனதில் வெட்கமும் வேதனையும் துக்கமும் நிரம்பி இருக்கும். பாவம் செய்கிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். அவர்களிடத்தில் உண்மை இருக்காது. கர்த்தருடைய மன்னிக்கும் கிருபையினாலேயே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நம்முடைய மீறுதல்களுக்காக நாம் எத்தனை ஆடுகளை பாவ நிவாரண பலியாக செலுத்தினாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்மால் பாவ நிவாரண கிரயம் எதையும் செலுத்த முடியாது என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆகையினால் நம்முடைய சுய முயற்சியினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்னும் நம்பிக்கை நமக்கு இல்லை. எஸ்ரா இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களையும் அறிந்திருக்கிறான். அவன் கர்த்தருடைய நீதியையும் கிருபையையும் அறிந்திருக்கிறான். எஸ்ரா கர்த்தரை நோக்கி, இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகளுக்குள்ளே ஜனங்களுடைய சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ என்று ஜெபம் பண்ணுகிறான். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஓசியா 14:1-2. எஸ்ரா இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை இதுவரையிலும் கர்த்தரிடத்தில் சொன்னான். இப்போது கர்த்தருடைய நீதியை பற்றி அவர்களிடத்தில் சொல்லுகிறான். எஸ்ரா கர்த்தரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையினால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று சொல்லி பிரார்த்திக்கிறான். எஸ்ரா கர்த்தரிடத்தில் பிரார்த்தித்த பிரார்த்தனையின் விவரம் வருமாறு: நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்கள் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் கர்த்தராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம். ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டையிடும்படிக்கு பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயவு கிடைக்கச் செய்தார். தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையே எங்களுக்கு இடவில்லை. எங்களை தப்ப விட்டிருக்கிறீர். நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகள் உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பிக்காதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கு மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்கு உள்ளானவர்கள். இதன் நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல. நம்முடைய சொந்த நீதியை சொல்லி நம்மால் தேவனுடைய நீதிக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் நிற்க முடியாது. கர்த்தர் நீதியும் ஞானமும் உள்ளவர். அவர் நம்முடைய இருதயங்களின் நினைவுகளையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறவர். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு காண்பிக்கப்படவில்லை என்றால் நீதியுள்ள கர்த்தருக்கு முன்பாக நம்மால் நீதிமான்களாக நிற்க முடியாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம். தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி
அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனது உருகினார். நியாயாதிபதிகள் 10:15-16. நீதியுள்ள கர்த்தருக்கு முன்பாக நம்மால் ஒன்றும் சொல்லவும் முடியாது, நம்மை நீதிமானாக்க நம்மால் ஒன்றும் செய்யவும் முடியாது. ஆகையினால் நாம் யோபுவை போல பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியின் இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று யோபு சொன்னார். எஸ்ரா தன்னுடைய மனதில் உள்ள வருத்தங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறான். அதன் பின்பு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தருடைய சமூகத்திலே அமைதலாயிருக்கிறான்.